நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களும் அவருடைய சினிமா நண்பர்களும் சின்ன சின்ன நட்சத்திரங்களிலிருந்து பெரிய சூப்பர் ஸ்டார் வரலையுமே வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு போயிருந்தாங்க. ஃபிசிக்கலாக அப்படி வர முடியாத விஷால், சூர்யா, அஜித் போன்ற திரைப்பிரபலங்களும் தன்னுடைய வீடியோ மூலமாக எடுத்து போட்டு ஓவர் த ஃபோன் மூலமாகவே அந்த குடும்பத்தார் பிரேமலதா விஜயகாந்தையும் விஜயகாந்தருடைய மச்சானான எல்கே சுதீஷையும் காண்டாக்ட் பண்ணி தன்னுடைய வருத்தத்தையும் வர முடியாத சூழ்நிலையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளால் செய்திகள்லையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி அரசியல் பிரபலங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே, நாம் தமிழர், பிஎம்கே, நாம் தமிழர்லாம் பார்த்திங்கனாக்கா விஜயகாந்த் மேலே அதிகப்படியான ஒருமையில் பேசுனதாகட்டும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்து அந்த அரசியல் செய்யக்கூடிய காலங்களில். ஸோ அவங்களுமே கட்சி தலைவர்கள் ராமதாஸ் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் அண்ட் சீமான் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதேமாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும், அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராகுல் காந்தி அண்ட் வெஸ்ட் பெங்கால் சிஎம் அவங்களுமே தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கவங்க சில ஸ்டார்ஸ், மம்முட்டி, மோகன்லால் இந்தமாரி ஸ்டார்ஸுமே இவங்களுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மனிதனை மிக்க ஒரு மனிதனை இழந்துட்டோம் அப்படின்ற தன்னுடைய வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த இறப்புக்கு மத்தியில் ஏதோ ஒரு ஸ்டார் இன்னும் வரலை, அவருடைய விஜயகாந்த் ஒரு சொந்த ஊரை சேர்ந்தவர் தான், இவரும் மதுரைக்காரரு, ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே பயங்கர ஒரு கோபத்தையும் நிறைய கருத்துக்கள் ரீதியான மோதல்களும் சோசியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லிடுறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கக்கூடிய நண்டுகளை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு ஆராய்ச்சி கூட்டத்தில் வரிசையாக வைக்கிறாங்க. இந்தியா, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, இதுமாரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இதுமாரி எல்லாருடைய கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய நண்டையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் வைக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி கூடத்தில் வச்சது ஒன்றே மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய நண்டுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டிலில் இருந்து ஒவ்வொன்றா தப்பிச்சு மேலே ஏறி போயிடுறாங்க. அந்த நண்டு கீழே இருக்கிற நண்டுகளுமே அதுக்கு உதவி பண்ணி மேலே வர்றதுக்கு உந்துதலாக இருந்திருக்கு. அதுமாரி மேலே வந்த நண்டுமே கீழே இருக்க கடைசி இருக்கிற நண்டுகளுமே மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நண்டுகள், அமெரிக்க நண்டாகட்டும், ரஷ்யா நண்டாகட்டும், இப்படி ஒவ்வொரு நாட்டுடைய நண்டுகளுமே வெளியே வர்றதுக்கு உத்தியோகமாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி அந்த மற்ற நண்டுகள்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க அந்த ஆராய்ச்சி கூடங்களில். ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நண்டு கடைசியாக வரலையும் ஒரு நண்டு கூட அந்த கண்ணாடி பாட்டிலேருந்து அந்த ஆராய்ச்சி கூடத்திலேருந்து தப்பிக்கவோ முடியாமல் ஒருத்தவங்க மாற்றி அந்த நண்டு ஒருத்தவங்க மேலே ஏறுறாங்கன்னா அது கீழே இருக்கிற நண்டு அதை பிடிச்சி கீழே இழுத்து அந்த குடுவிலே இருந்து எல்லாம் அமுங்கி போகிறது தான். ஸோ அதுக்கு அந்த உதாரணத்தை இங்கே ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கதையை சொன்னவர் என்னுடைய பள்ளி ஆசிரியர் பாஸ்கர். ஸோ அவருடைய நினைவு கூர்ந்துக்கிறேன். அப்படி அந்தடைய கதை என்னுடைய ஆழ்மனதில் பதிந்து அந்த கதை இன்று இவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2011க்கு முன்னாடியுமே இவங்க ரெண்டு பேருமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. சின்ன கவுண்டர், கடைசியாக ரமணா போன்ற படங்கள்லாம் சேர்ந்து நடித்தாங்க. இதை தாண்டி பார்த்திங்கனாக்க இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு சமயத்தில் வடிவேல் அதே தெருவில், விஜயகாந்தும் வடிவேலும் ஒரே தெருவில் தானே இருக்காங்க. ஏதோ ஒரு கருத்துக்கள் சொல்ல போக அந்த விஜயகாந்தோடைய ரசிகர்கள் வடிவேல் வீட்டு மீது ஒரு இறந்த வீடோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி சம்பவங்களில் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் வந்து அவர் மீது பண்பு கொண்டவர்கள் வடிவேல் வீட்டு மீது கல்லை கொண்டு எறியறதும் ஒருமையில் பேசியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணான்னா இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ 2011 பார்த்திங்கனாக்க 2001 கட்சியை கொடி அறிமுகப்படுத்துகிறார். 2006 கட்சியை தொடங்கி எல்லா தொகுதிகளையும் நிற்கிறாரு. 2011 ஒரு 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுக்கிறார். ஸோ இந்தமாரி ஒரு பொசிஷனில் இருக்கவங்கள எப்படி நம்மளால் எதிர்கொள்ள முடியும், அதனால் நமக்கு ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் இந்த நம்மளுக்கு வந்த செய்தியை வச்சு நம்ம இதை சொல்கிறோம். அதை பயன்படுத்தி தான் அந்த சமயத்தில் டிஎம்கேவோட கூட்டணி கொடுத்து அப்போது அந்த எலெக்ஷன் டைமில் டிஎம்கேக்கு ஆதரவாக அந்த கேம்பெயின் ஸ்பீச்சில்
ஏன்னா இப்போ ஒரு கட்சி இருக்குதுனாக்கா அதுக்கு ஆதரவாக சினிமா நட்சத்திரங்கள் யாராவது வரும்னாக்கா மக்கள் கூடுவாங்க, அங்கே பார்ப்பாங்க. சிங்கமுத்து, சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க ஸ்பீச்சில். அந்த மாதிரி இங்கே டிஎம்கேவுக்கு ஒரு ஆதரவாக அப்போது 2011 வடிவேல் ஸ்பீச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அரசியல் கட்சிகள் தாண்டி இவர் ஒருமையில் விஜயகாந்தை அவரை பாடி ஷேமிங் பண்ணி குடிகாரன்னு சொல்லியும், நீ இல்லை கேப்டன், தண்ணியில் போகிறவங்க தான் கேப்டன், தண்ணியிலே மிதக்கிறவங்க கேப்டன் கிடையாது அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசி அவரை ஒருமையில் பண்ணி அதிலிருந்து இவங்களுக்கு நிறைய இடைவெளிகள் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வடிவேலுக்கு நிறைய பட வாய்ப்புகள் எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமே அவருக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் எடுத்தாலுமே அது அவ்வளோவா ரசிகர்களிடையே போய் சேரலை. பழைய மாதிரி ஒரு வடிவேலை எங்களால் பார்க்க முடியல, நகைச்சுவை இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். இது எல்லாம் அந்த 2011 டிஎம்கேக்கு ஆதரவாக ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது தான் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் அரசியல் 2011 ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2011 எதிர்க்கட்சி தலைவராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2016 போட்டிடுறாங்க. இப்படி மாறி மாறி போகும்போது இவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல இவர் அரசியலை விட்டு கொஞ்சம் உடல் சோர்வாகும்போது அப்போ வீடுகளில் பிரேமலதா விஜயகாந்தோட அவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, ஏன் இப்போலாம் வடிவேல் அதாவது விஜயகாந்த் சொன்னதாக பிரேமலதா விஜயகாந்த் சொல்லுவாங்க, இப்போலாம் ஏன் வடிவேலுக்கு யாரும் இப்போ பட வாய்ப்புகள்லாம் தரமாட்டேன்றீங்க, அவர் நல்ல ஒரு கலைஞன்யா, அவன் நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு கலைஞன், அவன்லாம் நான் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நடித்தாக்க நான் மக்கள் ரசிப்பாங்க, நல்லாயிருக்கும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி டிஎம்கே ஆதரவாக 2011 பேசுகிறதெல்லாம் மறந்துட்டு அதை பற்றி எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே எங்கேயுமே கேப்டனும் பேசுனதில்லை. அதுக்கப்புறம் இவர் அவருடைய வீடுகளில் பேசி அந்த வாய்ஸ் ஓவர் அவனுடைய ஒய்ஃபு மனைவி ஒரு வீடியோ இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. அது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவருக்கு நிறைய படம் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, அவெல்லாம் படிக்கணும், நல்ல ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு மேன்மக்கள்லாம் சொல்லணும். அந்த சமயத்தில் பேசுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வடிவேல் மோஸ்ட்டாக ரஜினிகாந்தை 1-to-1 பேசுனது கிடையாது. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகளை தேடி நிறைய அலைஞ்சது தான் 2-3 நாய்சேகர் படங்கள், எலி இந்த போன்ற மாதிரி படங்களை நடித்து அதுக்கப்புறம் பேக்கப் ஆகிட்டு இப்போது மாமன்னன் அப்படின்ற உதயநிதி ஸ்டாலின் நடித்த படங்கள் தான் அதுக்கப்புறம் கிடச்சிது. ஏன்னா இவருக்கு அந்த எலெக்ஷன் டைமில் டிஎம்கேக்கு ஆதரவாகவும் இவருடைய ஒரு என்ன சொல்கிறது அப்போது உச்ச நட்சத்திரம் இருந்ததை தாண்டி தமிழ் திரைப்பட சங்க தலைவராக இருந்தவர் விஜயகாந்த். இவரே உங்களை எதிர்த்து பேசிட்டாங்க, உரிமையில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோக்களுமே இவருக்கு வடிவேலுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தரல. அதுமாதிரி நிறைய ப்ரொடியூசர் தயாரிப்பு நிறுவனமே எந்த ஒரு சான்ஸுமே வழங்கலாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டாலும் இப்போ இன்றைக்கி கட்சிகள் தாண்டி அவருடைய இறப்பு முடிஞ்ச உடனே நீங்கள் 2 பேரும் இப்போது டிஎம்கேவும் சரி டிஎம்டிகேவும் சரி மற்ற ஏடிஎம்கே சரி இன்றைக்கி ஒன்றா எல்லாம் போயிட்டு அவருடைய இறப்புக்கு அனுதாபத்தை தெரிவித்து அவங்களுடைய முறைப்படி அடக்கம் பண்ணாங்க. ஆனால் சொந்த ஊரை சேர்ந்தவரான வடிவேல் இன்னும் விஜயகாந்துக்கு இதுவரையும் தன்னுடைய அனுதாபத்தையே தெரிவிக்கலை. ஒரு கருத்துக்களையாவது இல்லை ஒரு நோட்டீஸாவது எதுவுமே இதுவரையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் என்னன்னாக்கா அப்போது வடிவேல் மட்டும் 2011 பேசலை. அதை பேசி அன்னைக்கு கைத்தட்டி வடிவேல் பேசும்போது கைத்தட்டி சிரித்த அந்த டிஎம்கே கட்சி தலைவர்கள் தாண்டி நிறைய மக்களுமே இருந்திருந்தாங்க, நிறைய இளைஞர்களுமே தெரிந்தாங்க. தன்னுடைய விஜயகாந்தோடைய மீம்ஸு அவ்வளோ வடிவேலுக்கு இணையாக அவ்வளோ மீம்ஸுமே நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஒரு மீம் க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி டைப் காஸ்ட் பண்ணி இப்படி தான் நடிப்பார், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மறைந்த விஜயகாந்த் அவர்களை ஒரு மாதிரியாக சித்தரித்து க்ரியேட் பண்ணி அவர் பேடாக இம்பேக்ட் பண்ணுது. இன்றைக்கி நீங்களெல்லாம் போய் சேர்ந்துட்டீங்க, உங்களெல்லாம் முகலாம் தெரியல, நீங்கள் மீம் க்ரியேட் பண்ணி போட்டவங்களாகட்டும், வீடியோ மேக் பண்ணி போட்டவங்களாகட்டும், இப்போ ஒரு மாதிரியாக நடக்கிறாரு, அவர் பேர் கேப்டன் கிடையாது, இவருனா தோனியா, இவருனா கப்பு அடித்து கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி நிறையா விஜயகாந்தை வச்சு நிறைய அந்த புகைப்படத்தை வச்சு மீம் போட்டது, வீடியோ போட்டது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வடிவேல் மட்டும் அந்த 2011 பண்ணலை. ரசிகர்கள் அந்த ஒவ்வொரு மீம்ஸாக ரசித்தவங்களுமே அவரை விஜயகாந்தை அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அந்த சமயத்தில் அவ்வளோ சோசியல் மீடியாலாம் சொல்லலை.
விஜயகாந்த் டைரெக்டாக மேடைகளில் பேசினதை இதுவரையுமே விஜயகாந்தும் பேசலை. அதேமாரி சோசியல் மீடியாவில் வந்த வீடியோஸை பற்றி எந்த ஒரு இதுவுமே பேசலை. ஏன் இப்போது ஆந்திராவுடைய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னுடைய முடியெல்லாம் இப்படி இருக்குது, மீம்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டுறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜெயக்குமார் என்னை ஒரு மாதிரியாக மீம்ஸ் க்ரியேட் பண்ணி போடுறத கொஞ்சம் நாகரிகமாக போடுன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் கட்சியில் இப்போ இந்த மாதிரி என்னை சோசியல் மீடியாவில் பற்றி விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பதிய வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு இவங்க அதாவது தட்டி விட்டு தன்னுடைய குறைகளை சொன்னாங்க. ஆனால் வடிவேலை பற்றியோ ரசிகர்கள் பற்றியோ மீம்ஸை க்ரியேட் பண்ணி போட்டவங்கள பற்றியோ விஜயகாந்த் இருக்கிற வரலையும் எதுவும் நெகட்டிவாக பேசுறது கிடையாது. எது தப்போ அதை ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நேராக பேசினவர். அன்னைக்கு ஜெயலலிதா முன்னாடியும் நீ பண்ணினது தப்பு, என்ன சட்டசபையோடைய ஸ்பீச் இது வரையுமே நம்மளால் வீடியோஸை பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு தைரியமாக அவங்கள எதிர்த்தவங்க. அதுவும் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு நடிகராக 3வது இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்கிங்காக அவருடைய அந்த 10% ஓட்டை யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத இந்த 2 கட்சிகளுக்கும் யார் பக்கம் போவோம் அப்படின்றத விஜயகாந்த் அப்போவே கணிச்சு வந்தது ஒரு மிகப்பெரிய துணிச்சல். ஸோ அவர் அன்றைக்கி கட்சியில் தாண்டி ஏதாவது இன்றைக்கி வந்திருந்தனா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அல்லது ஐயா கலைஞருடைய மறைவுக்கு அப்புறம் இவர் தான் இருந்திருக்கணும். மீம்ஸ் போட்டதாகட்டும், அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கிறதாகட்டும், இந்தமாரி ஒரு சாதாரண ஒரு விருதுநகரில் பிறந்து அங்கே மதுரையில் போய் வளர்ந்து அங்கே ரசித்து வாழ்ந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி சென்னையில் வந்து எனக்கு அந்த பண்ணையார் தொழில் அது என்ன நெல் அவைகு எந்திரம் அந்த ஆலையில் இருந்து அதிலே அவர் சம்பாரிச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஸோ அவருக்கு அந்த காலத்தில் ஒரு பண்ணையார் ஒரு ரேஞ்சு தான். அங்கேருந்து வந்து சினிமா நட்சத்திரமாக அங்கங்கே தெரிஞ்சார். அதை தாண்டி தன்னுடைய கூட இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாத்தையுமே வளர்த்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 54 இயக்குநர்களுக்கு மேலே வளர்த்து விட்டார். ஸோ இப்படி அவருடைய பற்றி புகழாரம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சினிமா இப்போ ஏதோ அவர் கோ ஆர்டிஸ்ட்டாக கூட நடிக்க கஷ்டப்படுறவங்களெலாம் இன்னும் நிறைய உங்களுக்கு பட வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு கொடுத்ததாகட்டும். அதை தாண்டி அவர் சினிமாவிலே வாழ்ந்துருக்கலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தூண்டுதலால் ஏதோ ஒரு அவர் உந்துதலால் அதுக்கப்புறம் 2006 வந்து 2011 எதிர்க்கட்சி தலைவராக வந்து இன்றைக்கி அவர் ஹெல்த்தியாகவும் நல்ல வெல்த்தியாகவும் இருந்து அவர் சினிமா வாழ்க்கையோட இப்போ நிறைய சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய உச்ச நட்சத்திரங்களாக வராங்க, யோசிக்கிறாங்க, விட்டுறாங்க, வராங்க, யோசிக்கிறாங்க, வந்து விட்டுறாங்க. ஆனால் இவர் களத்தில் இறங்கி விளாண்டார். சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி. அது அவர் மட்டும் வந்திருந்தால் இன்றைக்கி மாற்று இடமா அல்லது ஏடிஎம்கேக்கு பதிலாக இவர் விஜயகாந்த் வந்திருப்பார், அல்லது டிஎம்கே இடத்துல இருக்கிற இடத்துல இன்றைக்கி ஏதாவது ஒரு கட்சி 2 கட்சிகள் மட்டும்தான் இன்றைக்கி ப்ளே கிரவுண்டாக விளையாண்டெடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு மனிதரை நம்ம மீம்ஸு போட்டும் வீடியோஸை டைப் காஸ்ட் பண்ணியும் வடிவேல் பேசும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணியும் இப்போ அதே வேலையை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அன்றைக்கி வடிவேல் சொன்னதை நம்ம ரசித்தோம், இன்றைக்கி ஏன் வடிவேல் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கம் பாரோம். முகம் தெரியாமல் எங்கேயோ இருந்து வீடியோ போடுறதாகட்டும் சரி, அவரை பற்றி கேள்வி மேலே கேள்விகள் சோசியல் மீடியாவில் போட்டு அது விவாதத்துக்குள்ளாகி சேட்டலைட் சேனல் வரலையும் போயிட்டு அவரை ஒரு மாதிரியாக கொண்டு போகிறது. அவர் என்ன சொல்கிறது, இப்போ இந்த நண்டு கதை ஞாபகம் வருது. இன்றைக்கி சார்லி சாப்ளி, ஜாக்கி சான், இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டார்ஸு நிறைய ஆஸ்கார் அவார்ட்ஸ் வாங்குறவங்கெல்லாம் இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் தான். ஆனால் நம்மளுடைய நல்ல ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதன் இந்த சாதாரண குடியில் பிறந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் சினிமா வந்தார், அரசியல் வந்தார், சினிமாவில் தன்னுடைய அந்த சினிமா தலைவராக அந்த சினிமா தமிழ் பட சங்க தலைவராக ஆகி அதை கடனை முடித்தார். அதேமாரி இங்கே அதை தாண்டி துணிச்சலாக தைரியமாக அதேமாரி அரசியலுக்கு வந்தார். அரசியலில் எதிர்கட்சி தலைவராக 10 வருஷத்தில் யாரும் பண்ண முடியாததை இன்றைக்கி நிறைய லெட்டர் பேட் கட்சிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு முதலமைச்சராக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இப்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கமலஹாசனே ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியல. ஆனால் அப்போ 2014 அவர் எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு தன்னுடைய திறமை வச்சுருந்த நபரை அன்றைக்கி டைப் காஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வடிவேலையும் அதேமாரி பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் விஜயகாந்துக்கு வரல அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம், மறக்க முடியாத கசப்பு, இவரும் வர முடியலையோ என்னவோ. ஆனால் இது அன்றைக்கி கேள்வி மேலே கேள்வி. அன்றைக்கி எப்படி விஜயகாந்தை தொலைச்சிங்களோ நல்ல ஒரு மனிதனை, இப்போ அதே மாதிரி தான் இப்போ வடிவேலையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைக்கிறீங்க. அவருடைய சினிமா பட வாய்ப்புகள் போய் தன்னுடைய வாழ்வில் நிம்மதியை இழந்து தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ
கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டங்களில் விஜயகாந்த் வந்து வடிவேலுவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஏதோ ஒரு கசப்பான விஷயம் அவங்களுக்குள்ள. ஆனால் என்ன சொல்லுது, நல்ல விஷயங்களை கூடாவிட்டாலும் கெட்ட விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்திருக்கணும், வர முடியாத சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, இது இனி வரும் நாட்களில் தான் அது தெரிய வரும். ஆனால் இதுக்காக பயங்கரமான கேள்விகள் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம மாறணும். மற்ற தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்டை விட ஸோ நம்ம நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். எக்கனாமிக்க வைஸாகவும் சரி, நம்ம செயல்பாடுகளாகட்டும் சரி, பொதுவெளியில் ப்ரெசென்ட் பண்ணுறதாகட்டும் சரி, நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. நம்ம போய் அங்கே போய் வேலை பார்க்கல. அப்படி போனாக்கா நம்ம போய் அங்கே ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதும், நம்ம அங்கே 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான் நம்ம போய்ட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு முன்னேறிய ஒரு ஃபாரின் அப்ராட் கண்ட்ரிக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்டேட்டு தனியாக அவ்வளோ அழகாக நம்ம பண்ணிட்டு வரோம். இங்கேருந்து தான் நிறைய சிஓஸ்லாம் நிறைய போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஆட்டிடியூடு இல்லாமல் தான் பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் ஸோ முன்னேறியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தையும் சின்ன சின்னதாக நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறதும், கேலி சித்திரமாக்குறதும், ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்களை பயங்கரமாக தாக்குறதும். ஸோ அந்த வடிவேல் அன்றைக்கி பேசும்போது நம்மளும் அதை ரசித்தோம். இன்றைக்கி பார்த்தா அதை மறந்துட்டு வடிவேலு விஜயகாந்துக்கு அனுதாபம் தெரிவிச்சுட்டு மறுபடியும் வடிவேலை தூக்கி போட்டு மிதிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம மாறணும். ஸோ அடுத்த ஒரு ஜென்ரேஷனை ஜாதி இல்லாமல் எப்படி காலங்கள் இந்த காலங்கள் நம்மளை மாற்றிச்சோ, மற்ற இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டை விட நம்ம எப்படி அட்வான்ஸ்டாக முன்னாடி போயிட்டுருக்கோமோ, பொருளாதாரத்துலேயும் முன்னால் போயிட்டுருக்கோமோ, அதை படிப்புலேயும் முன்னால் போயிட்டுருக்கோமோ, ஸோ இந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக முன்னால் போகணும். மற்றவங்கள அதிகப்படியான விமர்சனங்களை குறைச்சிட்டு நியாயமான கருத்துக்களை, அவங்க சைடு என்ன வழிகள் என்ன கஷ்டம் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணணும். இவங்க சைடு என்ன வழிகள் கஷ்டம் என்ன அப்படின்றத ஜட்ஜ் பண்ணி ஸோ இவங்களுக்கு இணையான நாமளும் நடந்துக்கணும், கருத்துக்களை தெரிவிப்போம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.